கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன பசங்களா காலங்கரத்தால ஏஞ்சி பொறுப்பா படிச்சுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ் மாமா நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம். படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. குடுக்குறியா இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி ஸ்ரீநிதி நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா ஸ்ரீ முட்டை தான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல பிளாக்கி தான் சொல்லுது. ஏன்பா பிறந்ததான் 2 பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்குறதுலயும் எப்படி ஒன்னா இருப்பீங்க? எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவான் பாருங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸை நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே மாமா. பிளாக்கி என்ன பண்ற? வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். உங்கற பார்த்தா அவ்வளவுதான். 2 பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? மொழிய பத்தி பேசுற மூஞ்சிய பாரு. முடியலாம். ச்சே என்னது? பூஜாமா பூஜாமா வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜேவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்குற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்காரன். அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பாலை சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலையா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்பு இருக்குது. பூஜா இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல 199 பேருக்கு பிளாக்கே பிடிக்குது. உன் ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. 2 சரியான ஃப்ராடுங்க. 2 பிளாக்கே ஒருத்தன் தானே? நாய் மட்டுமா? அதை டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தம்பிங்க தெரியுமா? ஓ நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ்னு சொல்ற. மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ஹீரோஸ். எனக்கு அவங்க 0 தான். பூஜா நம்ம ஆள் எங்க? ஆளையே காணமே. வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா. பாஷா ரோஜா ஏமா லேட்டு? இந்த சர்தார்ஜி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. நீ வேற ஆளை பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ தெருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். கருங்குரங்க மாதிரி இருக்கு, அது கூட உன்னை சீண்டாம போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. ஆட்டைய போட்டானுங்களா? வாக்கிங்னு கூட்டு வந்துட்டு இப்படி ஓட விட்டானுங்களே. டேய் பிஞ்ச மாட்டேன், நில்லுடா. டேய் ஒரு நாய் தோர்த்துதுடா. சீக்கிர போடா. டேய் தலையில சொம்பா மாட்டிட்டு போறீங்க. அந்த சொம்ப நான் கடிச்சு துப்பல. ஐ அம் நாட் a pure dogடா. கொய்யால கமிங். சீக்கிர போ. டேய் கிட்ட வந்துச்சுடா. எங்கடா? ரோட பார்த்து ஓடுடா. சேஸ் பண்ணது நானு, பில்டப் மட்டும் உனக்கா? கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான் பாரு. சரி மொபைல கொடுங்க. மொபைல
விழுந்து என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். டேய் நாய்டா பாக்குறதுக்கு நரி மாதிரி இருக்குடா. Take it. தானா டால்கம் கிரீம். இனிமே இது மாதிரி பண்ணுவேன். சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. அட பாவி, இந்த சீனுக்கு மட்டும் ஹீரோக்கு டூப்பு போட்டதா சரித்திரமே இல்ல. கால கொடுமடா சாமி. Lucky, stop. இங்க பாரு பிளாக்கி, கோங்குரா நம்ம 2 பேரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பா. அவ அதுக்கு இப்ப இருக்கிற எதுக்கு கடுப்புல கழுத்தை நம்ம பிடிச்சு பார்த்தா நெரிக்கிற? அவ வாயால பேசுறது எதுவுமே நம்ம காதால கேட்க முடியாது. கழுத்த விடு. அதனால 2 பேரும் காதுல பஞ்சு வச்சுக்கலாம். உன் கூட பழகிறதுக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? நம்ம கொடுத்த டிகாஷனை குடிச்சிட்டு மர்கி ஆயிட்டாலோ? டேய் வீடு முழுகிட்டு இருக்க வரேன்டா. சரிக்கா. ஒய்யாடா டேய். பந்தி நெருப்பி பக்கத்துல வச்சா பந்தி சொல்லுவா. பந்தி நீ வச்ச, நெருப்பு அவ வச்சுட்டாடா. பொதுவா பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா. நீ என்னடி வெடி வச்சு பேசுற? உனக்கு வைக்கிற டேட்டு. ஒரு நாள் பாத்துக்கறே. தமிழுக்கு என் முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு 8வது ஆண்டு முடிஞ்சு 9வது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான் இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பார்க்க மாத்தல. சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான். அது யாருன்னா நம்ம தலை மட்டும்தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ, தலை வாய்ஸ்ல பின்ற இதே வாய்ஸ்ல ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனால் லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பிளாக்கி வேண்டாம், போயிடு. எங்கம்மா போ சொல்ற? சொன்ன கேளு. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண இந்த ஏரியாலயே இருக்க முடியாது. பாரா இவள அடியே ஜெஞ்சி நக்கடி. இந்த ஏரியாவுல நான் இருக்க முடியாதா? ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு நினைப்பா. ஆனா உன்னை பார்த்தா அதே கையெடுத்து பொழுக்குன்னு ஒண்ணு போடணும் போல தோணுது. உனக்கு ஆப்பு வைக்க என் ஆளு வந்துட்டான் பாரு. இவன் ஒருத்தன் ஆவுன்னா இந்த தோசைக்கல்ல ஏறி வந்துருவான். மாட்டியா? வேணும் வேணும், நல்லா வேணும். பிளாக்கி வேணுமா? கொடு. காக்கா ஆய் போன செல மாதிரி ஆக்கிட்டேன் பாத்தியா? ஃபேஷன் ஷோ நடக்கிற இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணிட்டீங்களே. என்னது ஃபேஷன் ஷோ? இது என்ன? அடங்கொய்யால. ஏய், என்னடா இது? தெரியாது. அவ சம்பந்தப்பட்ட பொருளை எங்க ஒழிச்சு வச்சாலும் மோப்பம் பிடிச்சிடறானே. ஆமா, இதையா இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ இதை பார்த்ததே இல்லையா? பெரிய அகல் ஆராய்ச்சி நிபுணரு. ஸ்ரீ குழந்தை
டேய் ஏண்டா உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஒரு நண்டை தூக்கிட்டு வந்த, இன்னைக்கு ஒரு குண்டை தூக்கிட்டு வந்திருக்க. வர வர உன் அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. டேய் நான் எப்பறம் அந்த பொண்ணு வீட்ல போய் இதை கொடுப்பேன்? உன்னை யாரு கொண்டு போய் கொடுக்க சொன்னது? வந்து வச்சுக்கிறேன். ச்சே இதான் ஷாக்கு. அவளை பார்க்க போறியா? போ போ. பா லெவலில் யாரும் காணும். எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்தணும். யாரும் பார்க்கக்கூடாதுப்பா சாமி, மானமே போயிடும். சி இது வேற. ஐயோ மாட்டனோட அவங்ககிட்ட யாரையும் காணும். ஐயோ சேம் சேம் பப்பி சேம். என்ன பிரச்சனை? இவன் என்ன பண்ண? இவன் நீ சொல்லி தொலையாண்டா. சொல்லு. ஷோ இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இவ்வளவு சத்தம் போட்டுச்சா ஏதாவது கேட்டா சொல்லுதா பத்தி? நல்லா கேளுங்கண்ணே. சார் ஏன் சார் இவ்வளவு நேரம் எங்களை நிக்க வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரை இங்க நிக்க வச்சு என்கொயரி பண்ணோன்னு என்னுடைய மேலதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. யார் அவரு? அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பாப்பார், கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டார். கடவுளே, கணிப்பு கரெக்டா இருக்கணும். யோ சார் அவங்க அங்கே இருக்காங்க. அங்கேயா? நீ என்ன எந்த பக்கம் போற? அது 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 வந்து சார் அது ஒண்ணுமில்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது இங்க இருக்காங்களா, அது பிளாட்டு, அதை சுத்தி வந்தா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்கொயரி முடிச்சுட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14 நிமிஷம் 59 செகண்ட்ல வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா புடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம். இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். பிளாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ். இது என்னுடைய 100வது என்கொயரி. நெட்டுங்க. என்னையா நீ? அந்த ஆளு காதல விழுந்ததுன்னா துப்பாக்கி உருவி பின்னாமண்டையில சுற்றுவான். ஐயா ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2ல இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த சாம் கூட தொடர்புல இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளை காணோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாயுடு, தலைய வாரலன்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமாற இடியமீனுக்கு கோபம் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுவோம். வா. இந்த ஃப்ளாட்ல மொத்தம் 4 சாம் இருக்கிறாங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது சார். அந்த குழந்தை பேரு சாம். 4வது சாமை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாமை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளாட்ல இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சார். ஏன்னா அவன் அவங்ககிட்ட தான் அதிகமா பழகுவான்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க சார். இடியட். அவன் செத்துட்டா சொல்லிதான் அவங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பத்தியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும். கழிச்சிருப்பீங்க சார். நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா படுத்து தான் சார் விசாரிக்கணும். சார் உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு. யோ, சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதமை வர சொல்லியா? ஓகே. ஹலோ சார். ஐயோ கௌதம்? Yeah, I am Gautam. I'm Sai Prasad. Okay. Head of Cyber Crime. Oh. சாமை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். இங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆமாம் சார், இந்த ஃப்ளாட்லேயே அவன் என் கூட மட்டும்தான் சார் பழகுவான். ஓ, ஏன் என்னாச்சு? சாம் இறந்துட்டான். என்ன? சாம் இறந்துட்டானா? சார் சார் எப்படி சார்? சார் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார் அவன். ஏதோ ஒரு டிவிடிக்காக சாமை தொடுத்திருக்காங்க. அடுத்து ஆப்பு வச்சிட வேண்டியதுதான். அந்த டிவிடி கிடைச்சாதான் அதுல என்ன இருக்கு, ஏன் சாமை கொன்னாங்கங்கிற
விஷயம் தெரிய வரும். அந்த டிவிடி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? சாரி சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. சாம் எங்கே ஒர்க் பண்ணா? சார் இஸ் பேசிக்கலி ஹெலிகாம் ஆப்ரேட்டர், அட் த சேம் டைம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். சரி, டிவிடி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மை நம்பர்ஸ் ஆன் தி கார்டு. இதை ஒளிச்சு வைக்க இதுதான் சரியான இடம். தோச்சு பல வருஷம் ஆகுது. ஏய், யார் நீங்க? இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? யாருப்பா? யாரா முன்னாடி வந்து பேசுப்பா. கழுத்து திருப்ப முடியல. இப்ப சொல்லு, கார்பெட் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மேடம் வீடு காலி பண்றாங்க. காலி பண்றதா நாங்க காலி பண்ண சொன்னது அவங்க. மண்டை குழம்புதியா. அந்த ஆள்னா வீடு காலி பண்ண சொன்னா இவன் கேள்வி கேட்டே ஆளே காலி பண்ணிட்டான் போகுது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என்ன காலி பண்றேன்னு சொன்னா, இப்ப அவளே காலி பண்ணிட்டு போறா. இது வரையா? டேய் நில்லுங்கடா. டேய் ஏய் நில்லுங்கடா. டேய் ஏய் பசங்க. டேய் நில்லுங்கடா. போயிருயா? ஏம்பா அவனு தானே தூயின் வந்தா, அவனே 2 அடி அடிக்கலாம்ல, ஒருத்தரே போட்டு அடிக்கிற. எத்தனை அடி தான் அடிப்பானோ, அவனை எங்க அடிக்கிறான்னு பாப்போம். சொல்றா. என்னம்மா எப்படி இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? சவுண்டு வேற எங்க வருது? ஓ இங்க இருக்கியா? யாரோ என்ன கடத்திட்டாங்க. கண்முழிச்சு பார்த்தா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதம்மா, உன்னை கடத்தினதே நாங்க தான். என்ன சார் சொல்றீங்க? யோ இடியட். வந்துட்டார் இடியம். என்னையா சொல்லிட்டு இருந்த? இல்ல சார், சார் வந்துட்டீங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. டோன்ட் மைண்ட் ஹிம். உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதே நாங்க தானே சொல்ல வராரு. ஆமா, என்ன எதுக்கு கடத்தணும்? அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்குவரி பண்ணோம். என்ன? இவளை எங்கேயாவது பாத்திருக்கியா? எனக்கு தெரியாது, நான் இவளை பார்த்ததே இல்ல. Are you sure? ஆமா. இவனையாவது தெரியுமா? இவனை பத்தி எத்தனை தடவை கேப்பீங்க? எனக்கு சாம பத்தி எதுவுமே தெரியாது. எதுக்கு இவனை பத்தி என்கிட்டயே விசாரிக்கிறீங்க? பூஜா, சாம் இந்த பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுத்த மெரிட் இருக்கான். அதனால தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த வீடியோ டிவிடியை சாம் ஓ வீட்டில் தான் போட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதே டிவிடி பத்தி தான் கௌதமும் என்கிட்ட கேட்டான். நான் இல்ல என்னதோ என் வீட்டையே கழிச்சிட்டான். அந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன யாரோ கடத்திட்டாங்க. கௌதம், சரி, இப்ப நீ சொன்னதே நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த டிவிடி மட்டும் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. சாமியே எனக்கு சரியா தெரியாது. அந்த டிவிடி பத்தி மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சரி, உன் வீட்ல வேற யார் யார் இருக்காங்க? என்னையும் என் வேலைக்காரியும் தவிர வேற யாரும் இல்ல. சைபர் கிரைம் தான் சார். வரேன் சார். நானே ஸ்டேஷன் வரலாம் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். என்னமாச்சு? வீடெல்லாம் யாரும் கழிச்சு போட்டிருக்காங்க சார். இன்னும் அடுக்கல. உஷாரா பேசுங்க சார். ஓனரமா வேற காணோம். யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க, பயமா இருக்கு சார். ஏமா உங்ககிட்ட யாராவது அந்த டிஸ்க் கொடுத்தாங்களா? டிஸ்க்னா? ஐயோ டிஸ்க்னா தெரியாதா? இதான் இந்த படம் டிவிடி மாதிரி. எதிர் வீட்டு நாய் நீல கலர்ல ஒன்னு தூக்கிட்டு போச்சு சார். இங்க பாஸ்கர், எத்தனை மணிக்கு நீங்க வந்த? நீ ஒரு என்கொயரி ஸ்பெஷலிஸ்ட்னு நிரூபிச்சிட்டடா. நம்பர் ரொம்ப பொடியா இருக்கு சார். போன வேலை முடிஞ்சதா? எஸ் சார், டிவிடி கிடைச்சிருச்சு சார். உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்யா? தேங்க் யூ சார். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணுமில்ல சார், பூஜா வீட்டு எதிர் வீட்டு நாய் கவிட்டு போயிருச்சு சார். அந்த நாயை கூப்பிட்டு தீர விசாரிச்சா அந்த டிவிடியை வாங்கிடலாம் சார். யோ நாய் பேசுமாயா? ஆமா இல்ல? இடியட் கிளம்பி வாயா. ஓகே சார். டைம் வேஸ்ட் பண்ணிக்க. ஓகே சார். நாயுடு, அந்த அமௌண்ட் சொல்லி விட்டது போதும், வாயா. எதிர் வீட்டு நாய் டிவிடியை தூக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எதிர் வீட்லயும் கேமரா வைக்க சொல்றான் அந்த இடியமீன். சார், பூஜாங்கிற பொண்ணை கடத்திட்டாங்க சார். பூஜா யாரு?
இந்த பூஜா வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போனதுக்கே நாம அந்த இடிய மீன் கிட்ட வாங்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு கதவை உடைக்காம உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. சொல்றேன். சொல்லு. கிளுகிளுப்பையை வச்சு எப்படியா கதவு திறக்கிறது? உங்க கிட்ட பார்வையில் இதை பாருங்க. ஏதியா இவ்வளவு சாவி? எங்க குலத்தொழில பூட்டை ஓபன் பண்றது. அப்போ ஓபன் பண்ணு. ஓபன் செய்யண்டி டோரி நீ ஓபன் செய்யண்டி. எதுக்காக கடத்தினாங்க தெரியல சார். கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்க. நாம தான் நாயை பார்த்து ஓடணும், நாய் நம்மளை பார்த்து ஓடுது. எப்படி கடத்தினாங்கன்னு சொல்லுங்க சார். என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாரு நாயுடு, நான் சொல்றதை கரெக்டாக கேட்டுக்க. எதையும் டச் பண்ணாத. இந்த வீட்டையே தலைகீழா புரட்டினாலும் சரி, எதையும் கலைச்சிடாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? கரெக்டாக நாயுடுவை பார்த்து பேசிட்டோம். கிழிஞ்சது போ. நான் இங்க இருக்கேன், அங்க பார்த்து பேசிட்டு போறாரு. கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பக்க பார்வையா இருக்கு? என்கவுண்டர்னு சொல்லி எவன சுட போறாரோ. பாய்ஸ் ஃபாலோ பேக். என்ன அது? பொண்ணை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல, பின்ன எப்படியா கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சமாச்சாரம்னா தலையனுக்குள்ள தான் இருக்கும். போய் அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. தலானிக்குள்ளி என்னது? ஏதோ ஆட்டுத்தோலை உரிச்சு தொங்க விட்ட மாதிரி இருக்கு. கோட்டை இதுக்குள்ள பார்ப்போம். பாத்தியா, புது டிவிடி எங்கள் மாமா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. ஃபுல்லாக கேம்ஸ் தான். இன்னைக்கு ஈவினிங் போய் ஜாலியாக விளையாட போகிறேன். சூப்பரா. எனக்கு கம் ஹியர். என்னடா அது ப்ளூ கலர்ல? ஒன்றும் இல்லை மேம். அது டிவிடி தானே? இல்லையே. ஏன்டா கத்துற? தொடாதீங்க. நீ சரிப்பட்டு வர மாட்ட. முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் வணக்கம் சார். யோ என்ன ஆச்சு சார்? இங்க டிவிடி இல்ல சார், ஒரு துண்டு பீடி கூட இல்ல சார். நீங்க 2 பேரும் போனீங்களே, அந்த இடம் விளங்கிடும். கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? மாட்டியாச்சு சார். மாட்டியாச்சா சார்? மாட்டியாச்சு சார். ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ண சொல்லி. ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ணியாச்சு சார். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சு சார். யோ வீட்டை விட்டு வெளியில போங்கயா, கௌதம் வந்துட்டு இருக்கான். ஓகே சார். யோ கௌதம் வந்துட்டு இருக்கானா? சீக்கிரம் வாங்க, வீட்டை விட்டு வெளியில போலாம். யார் கௌதம்? அவன் தான் இந்த வீட்டு ஓனரு. ஓனரா? சார் வந்தா காப்பி கீப்பி சாப்பிட்டு போலாம் சார். வந்தானா காப்பி இல்லையா? நமக்கெல்லாம் பாலியா? வா சார், அந்த பக்கம் போனா பால் கன்ஃபார்ம்டு. சீக்கிரம் போயா. இவனா அன்னைக்கு நடிச்சு தூக்கி போட்டு பூஜை தூக்கிட்டு போனவராச்சே. ஃபாஸ்டா போ. ஆமா ஜாலியா இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா போ. ஏன் சார் தேடுறத தேடுறீங்க? கண்ணாடி போட்டு தேட வேண்டியதானே? இதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேடுறதே கண்ணாடியா தான் ஐயா. கிழிஞ்சது போ. சீக்கிரம் போயா, வேகமா ஃபாஸ்ட். புடி புடி புடி. திரும்பியா. அங்க போடு அங்க போடு அங்க போடு. யோ போயா. போ 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 போ. ஜாலி. அட்டு தூக்கி அவனை. தூக்குறேன். யோ யோ யோ. அடியே பிரேக். என்னையா என்ன பிரேக் அடிக்க சொல்லிட்டு அவன் பிரேக்கே இல்லாம பறந்துட்டான். உங்க கூட வந்தனால அவனை மிஸ் பண்ணிட்டேன். பிரசா சார் என்ன பதில் சொல்லுவேன்? சேத்துல மட்டும் அடி வாங்காம இருந்து அதுவும் அங்கேயாச்சு. யோ பிரேக் போடுனா என்னையா என்ன தூக்கி சேத்துல போடுற? திமிரா உனக்கு? சார் இங்க பாருங்க. ஆமா யார் இவன்? சார் பார்த்தா சந்தேக கேஸ் மாதிரி இருக்கிறான். இவனுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? முதல்ல அவனை தூக்குங்க. மேக் இட் ஃபாஸ்ட். சார் இவனை நான் பாத்துக்கிறேன். யாரு? இவரு. எலியை எப்படி தூக்கணும், புலி எப்படி பிடிக்கணுங்கிறது எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். வழக்கமா 4 வீலர், இன்னைக்கு என்ன 2 வீலர். கேப்ல பூந்து போலான்னு தான் பைக் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வண்டி இந்த ஆட்டம் ஆடுது? நிறுத்துங்க சார். இப்ப இறங்குங்க. யோ இவங்களை ஏன் எங்க கூட்டிட்டு வந்த? அவங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து பூந்துட்டாங்க. அதான் நான் அவங்க வீட்டு ஆட்டை போடலான்னு போனேன். இவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. உங்க பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுங்க. மூவ் பேக். சார் செவரு டேக் கேர். டோன்ட் கேர். ஐ எம் எஸ்ஐ பாஸ் கேர்.
நீதான் புருஷனா ஏன்டா உயிரோட என்னையா ஏன் மீதி கொடவா சார் கிடைச்சிருச்சு சார். கடிச்சிட்டானா? அவன் கிடைக்கல சார், ஜர்க்கின் கிடைச்சிருச்சு சார். அவனே விட்ட அவனை நான் எங்க சார் விட்டேன்? அவன் ஜர்க்கினை கட்டி போட்டு போயிட்டான் சார். ஜர்க்கினை வச்சு என்ன பண்றது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஜர்க்கினை கொண்டு போய் மோப்ப நாய் மூக்குல வச்சோம்னு வச்சுங்க, அது மோப்பம் முடிச்சுக்கிட்ட போய் அந்த மோசக்காரன் எங்க இருக்கான்னு மோப்பத்திலேயே கண்டுபிடிச்சிரு சார். அப்போ டிபார்ட்மெண்ட்ல நீ எதுக்கு இருக்க? போய் புடியா அவனை. சார் அங்க பாருங்க சார். அவன் ஓடுன பரவாயில்ல சார், பறக்குறான் சார். பறக்குறானா? ஆமா சார், 2 வீலர்ல பறக்குறான் சார். அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? போய் புடியா இடியட். ஓகே இடியமே. என்ன சொன்ன? ஓகே சார். வாயா நாயுடு ஏரியா. எஸ் சார். இவர் ரேஞ்சுக்கு இந்த கேஸ் எல்லாம் சாதாரண விஷயம். எதுக்கு இந்த இழுக்கிறாருன்னு தெரியல, வேணும்னு பண்ற மாதிரி தோணுது. போலீஸ்காரனுக்கு மிஞ்சினது தொப்பையும் குப்பையும் தான். இது என்ன தொப்பி? குப்பை இடியமே. ஹலோ யோ என்னாச்சு? புடிச்சிட்டீங்களா? சார், அன்னைக்கு குட்டையில கவுத்துட்டான், இன்னைக்கு குப்பையில கவுத்துட்டான் சார். என்னையா சொல்ற? சார் பாத்து சார். சார் 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 ஏடா கொண்டு பாத்து. இடியட் நீங்க எதுக்குமே லாயக்கு இல்ல. இந்த பக்கமே வராதீங்க. அப்படியே குப்பையோட போடுங்க. குப்பையோட குப்பையாவ சார் 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 வச்சுட்டான். நாயுடு சுத்தமான அக்கௌண்ட். இந்த சனியை இடைய மீன் வந்ததுல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. இது வேற, இப்ப இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? நாயுடு, என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. சரி பூஜா, இந்த 7 நாள் நம்ம ஓடின ஓட்டம் இப்போ இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல? நாம லவ் பண்ணி ஓடி இருந்தா கூட இந்த அளவுக்கு ஓடி இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஒர்க் அவுட் ஆகுதுரா கௌதம். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேயே. எது வந்தாலும் ஓப்பனா சொல்லு பூஜா. அது வந்து நான் நீ ஒன்னு என்ன சைக்கிள் கேப்ல அவனை அனிமுனுக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்றியா? மார்கழி மாசம் நானே அமைதியா இல்ல? ஓ ஐயால இவ்ளோ நேரம் ஹீரோ மாதிரி என்கிட்ட பேசிட்டு உன் வில்லனை விட்டு என் மேல பிஸ் அடிக்க வச்சுட்டியடா. எனக்கு தான் தெரியாது. இதெல்லாம் திருந்தவே மாட்டேங்கடா. ஏய் பிளாக்கி, இந்த பிளாக்கி இருக்கிற வரைக்கும் உங்களை ஒண்ணு சேரவே விட மாட்டேன். பார்ட் 2ல பாப்போம்.